துப்பாக்கி பிரயோகத்தில் சிறுமி உட்பட 3 காயம் என தலைப்பிடப்படுகிறது. அந்த செய்தி இன்றைய இணைய பத்திரிகையிலும் தலைப்பிடப்படுகிறது. அத பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. கொஸ்கம வெடிතபீமකින් කොටහැර පොඩ්ඩා කාන්තාවක් හා එගේ දියණියට තුවාල වෙඩිතැබීම සන්නද්ධ අපරාධ කල්ලි අතර ගැටුමක් බවට සැක යතුරු පෙදියක පැමිණි දෙදෙනෙකු மில்லிமீட்டர் பிஸ்தோலியக்கிங் வெடி பிரகார நமயாக் எல்ல கரலா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கொஸ்கம பகுதியில் நேற்று தினம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியிருக்கிறது. எனவே அதில் முச்சக்கர வண்டியில் வருகை தந்த 3 இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கணவன், மனைவி மற்றும் அவருடைய சிறு மகள் ஆகியோர் இலக்கு வைக்கப்பட்டு இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கொஸ்கம சுதுவெல்ல பகுதியில் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 12 வயது சிறுமி உட்பட 3 காயமடைந்திருக்கிறார்கள். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரால் முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. கொஸ்கம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுதுவெல்ல பகுதியில் நேற்று அதிகாலை இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் ஹங்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற இசை கச்சேரியை பார்வையிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் மீது இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த 30 வயதுடைய தாய் மற்றும் அவரது 12 வயதுடைய மகள் மற்றும் 44 வயதான மற்றும் ஒருவர் மீது இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருப்பதாக இருவர் அவிசாவளை பகுதியைச் சேர்ந்தனர் எனவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. துப்பாக்கி பிரயோகத்துக்கு கைத்துப்பாக்கி ஒன்றும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். சம்பவம் தொடர்பான விசாரணைகள் 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் கொஸ்கம போலீஸிற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துக்கு போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டதோடு அப்பகுதியில் விசேட தேடுதல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே துப்பாக்கி பிரயோகத்தின் போது அந்த நபர் தப்பிச் சென்று வீடு ஒன்றில் மறைந்திருப்பதாக தெரிய வந்தது. அவருடைய கால்களில் பெருத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சிறுமி மற்றும் அவருடைய மனைவியுடைய கைகளில் துப்பாக்கி பிரயோகத்தில் ஏற்பட்ட காயங்கள் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் இப்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனவே இது பாதாள குழுக்கு தொடர்புடைய ஒரு மோதலாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசார் இணைந்து விசேடமான தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்றைய அத பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் இடம்பெறுகிறது. ராகம பகுதி துப்பாக்கி சம்பவம் தொடர்பான விடயங்களை மேற்கோள் காட்டி இன்றைய அத பத்திரிகை தலைப்பிடுகிறது. ராகம ஆமி உப்புல் காத்தனிய கென சொயன்ன போலீஸ் கண்டாயம அட்டக் என்பதாக இன்றைய தினம் அத பத்திரிகையில் தலைப்பெற்றிருப்பதை காணலாம். ராகம பகுதியில் அண்மையில் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். எனவே ராகம பட்டுவத்த பகுதியில் கடந்த 3ஆம் தேதி இரவு தனது வீட்டுக்கு முன்னால் முச்சக்கர வண்டியில் வருகின்ற இருவரினூடாக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட ரத்நாயக்க முதலியன்சலாகிய உப்புல் ரத்நாயக் எனப்படும் ஆமி உப்புல் என்பவருடைய கொலை சம்பவம் தொடர்பாக பல பிரிவுகளூடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே அதற்காக 8 போலீஸ் குழுக்கள் இந்த விசாரணைக்காக ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலை செய்வதற்காக முச்சக்கர வண்டியில் வருகின்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் அவர்கள் தொடர்பான விசாரணைகளும் தற்போது துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக ராகம போலீசார் தெரிவித்த விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே கடந்த 3ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் ராகம பட்டுவத்த பகுதியில் இருக்கின்ற அவருடைய வீட்டுக்கு வருகை தந்த சிலர் இந்த முச்சக்கர வண்டியில் வருகை தந்து இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கொலை செய்யப்பட்ட நபர் இந்த போதைப் பொருள் உள்ளிட்ட பாதாள குழு செயற்பாடு தொடர்பான விடயத்தில் கைது செய்யப்பட்டு அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அதன் போதுதான் இப்போது அவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய அத பத்திரிகை தொடர்பான செய்திகளை சுட்டிக்காட்டியிருக்கிறது.